வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகாலை 4 மணி முதல் சுமார் 1 மணி நேரமாக மேலாக கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் இந்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் பல்வேறு நீர்நிலைகளுக்கு தற்போது தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலம் மெயின் அருவி தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நீண்ட நாட்களுக்கு பிறகு தற்போதைய பெய்துள்ள இந்த மழையின் காரணமாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வரும் நிலையில் குற்றாலம் மெயின் அருவியில் தண்ணீரானது அபாய வலயத்தை தாண்டி கொட்டி வருவதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையாக விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அருவிகளில் வெள்ள நீர் குறைந்தவுடன் வழக்கம் போல் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்படும் என போலீஸ் தரப்பினர் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகாலை 4 மணி முதல் சுமார் 1 மணி நேரமாக மேலாக கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் இந்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் பல்வேறு நீர்நிலைகளுக்கு தற்போது தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றாலம் மெயின் அருவி தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நீண்ட நாட்களுக்கு பிறகு தற்போதைய பெய்துள்ள இந்த மழையின் காரணமாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வரும் நிலையில் குற்றாலம் மெயின் அருவியில் தண்ணீரானது அபாய வலயத்தை தாண்டி கொட்டி வருவதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குற்றாலம் மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையாக விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அருவிகளில் வெள்ள நீர் குறைந்தவுடன் வழக்கம் போல் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்படும் என போலீஸ் தரப்பினர் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.